என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், அதே மாதிரி என்று முடியும் இந்த இந்த சுதந்திர வேட்கை, இந்த உண்மையான உணர்வுக்கு ஒரு பலன். ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறத மீறி இந்த ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணுறவங்கள நான் சப்போர்ட் பண்ணணும். இந்த எழுச்சி மிகு இளைஞர்கள் கூட்டத்துக்கு பின்னாடி நான் ஒரு அடிமையாக நிற்கணும். அவங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கணும். ஏன்னா தலைவர்கள் செய்ய தயங்குற துணியாத பெரிய பெரிய செயற்கரிய காரியங்களை இந்த இளைஞர்களால் செய்ய முடியுது. முதலமைச்சர்லேருந்து பிரதம மந்திரி வரைக்கும் இவங்களை ஏமாற்ற எவ்வளவு சூழ்ச்சி செஞ்சாலும் அவ்வளவு சூழ்ச்சிகளையும் தவிடு பொடியாக்கிட்டு மீண்டும் எழுச்சியுற போராடுற இந்த இளைஞர்களுக்கு சல்யூட். நான் இந்த உணர்வு உள்ளவர்கள் எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் மெரினாக்கு வாங்க. அநேகமாக நான் மெரினாவில் தான் இருக்கேன். ஏதோ ஒரு கூட்டத்தோட எங்கேயோ ஒரு இடத்துல என்ன அங்கே பார்க்குறவங்களுக்கு தெரியும். எங்கேயோ ஒரு கூட்டமாக கரைஞ்சி நிற்கிறது, அது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இது வரைக்கும் நிறைய கூட்டத்தில் பேசுகிறேன். இந்த கூட்டங்களில் பேசாமல் என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே பேசணும்னு அவசியம் இல்லை. எல்லாருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது அல்லது ஒரு பெருமிதத்தோடு அந்த கூட்டத்தை பார்க்குறது. ஆக்சுவலாக பல நேரத்தில் நான் செயலிழந்து போய் அப்படியே நிற்கிறேன். அங்கே இருக்க பெண்கள், குழந்தைகள், அப்புறம் பெண்களுடைய பதிவு நிறைய ஒரு வீராவேசத்தோட ஆளுங்கட்சி, ஆட்சியில் இருக்கிறவங்க எதிர்த்தா என்ன ஆகும், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இதில் வர நிறைய பயமுறுத்தல்கள், அது எல்லாத்தையும் மீறி அவங்களுடைய உணர்வு வெளிப்படுத்துகிற இந்த தன்மை இந்தியாவுக்கு ஒரு புத்துணர்வு கிடைச்ச மாதிரியான ஒரு உணர்வு. என்ன சொல்ல, என்னால் முடிஞ்சது இப்போதைக்கு இவங்களோட தோள் சேர்ந்து நிற்கிறது, அவங்களுடைய உணர்வுகளை பாராட்டுறது. கோயிலுக்கு போனால் நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிற மாதிரி இந்த கடற்கரைக்கு போனால் நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மாபெரும் சக்தி புதுசாக உத்வேகம் எடுக்குது. கடல் அமைதியாக தான் இருக்குது, பொங்குனா சுனாமி ஆகிடுது. அந்த மாதிரி இந்த மாணவர்களுடைய எழுச்சியும் சக்தியும் அந்த அமைதியான கடல் மாதிரி இன்றைக்கி இருக்குது. விரைவில் இதற்கு ஒரு பலன் கிடைக்கிறேன்னா கடல் கொந்தளிப்பை போல அப்போ யாராலையும் இதை சமாளிக்க முடியாது. அதனால் இந்த மாணவர்களை ஏமாற்றலாம் அப்படின்லாம் நினைக்காம உடனடியாக ஒரு நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் என இந்த அரசாங்கத்தை நான் இந்த மாணவர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாங்க சீக்கிரம் போகலாம்.